வணக்கம். சமீபத்தில் இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிதான், RSS சொன்னதற்கு இணங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சதி இதற்கு பின்னால் இருக்குமோ என்கிற அச்சம் கலந்த ஒரு பதைபதைப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அதை ஏறத்தாழ உறுதி செய்யக்கூடிய பல ஆதாரங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். அதாவது மேற்கு வங்கத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு பாஜக 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ மம்தா தெளிவாக சொன்னாங்க, இதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மோசடி நடந்திருக்கு அப்படின்னு. இது சொல்லி முடிஞ்சு சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பிற்கு வருகிறார். வந்த 2வது நாள் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய மனோஜ் குமார் அகர்வால் என்று சொல்லக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இல்லையா, அவர் இந்த பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி என்று சொல்லக்கூடிய முதல்வருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறார். இது நிகழ்ந்தது. சரி, இது ஒன்று. 2வது அப்படியே நீங்கள் வாங்க, இன்னொரு புகைப்படத்தை பாருங்க. இவருடைய பெயர் ரத்தன் கோல்கர். இந்த ரத்தன் கோல்கர் என்று சொல்லக்கூடிய நபர் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடித்திருக்கக்கூடிய கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு முதலமைச்சராக VD சதீசன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இந்த எலெக்ஷனில் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக பணிபுரிந்திருக்கக்கூடிய இந்த ரத்தன் கேல்கர் என்று சொல்லக்கூடிய நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்படிங்க இதெல்லாம்? எனக்கு புரியவே இல்லை. 2 மாநிலத்தில் 2 கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றி பெற்ற 2 கட்சியுமே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக வேலை செய்த 2 நபர்களில் தங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக நியமித்திருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் அப்படி நியமித்திருக்கிறார்கள்? ஆட்கள் பஞ்சமா? நான் ராகுல் காந்தியிடம் நேரடியாக கேட்க விரும்புகிறேன். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் குறித்து நீங்கள் சொன்னீங்க, எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான மோசடி மேற்கு வங்க தேர்தலில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்று சொன்ன நீங்கள் ஏன் கேரளாவிலையும் அப்படி நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல நடக்கலை அப்படிங்கிறத எந்த உத்தரவாதத்தின் பேரில் நீங்கள் சொல்ல முடியும்? நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இன்றைக்கு கேரளாவினுடைய முதல்வர் பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் அல்லவா, VD சதீசன் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் தான் RSSனுடைய ஸ்தாபகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹெட்கேவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்தவர். இவர் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வெற்றி, அதாவது எத்தனை நபர்கள் வெற்றி அடைவார்கள் காங்கிரஸில், CPM கட்சியை சார்ந்த எத்தனை நபர்கள் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னார். அதுலேயும் எக்ஸ் அமைச்சர்களாக இருந்தவர்களில் எத்தனை பேர் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறத துல்லியமாக சொன்னார். அது மட்டுமல்ல, தர்மடம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை. அங்கே தான் பினராயி விஜயன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் முதல் சுற்றுக்கள் அதில் CPIM என்று சொல்லக்கூடிய கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று அவர் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறார். இது மட்டுமல்ல, இந்த VD சதீசன் என்று சொல்லக்கூடிய நபருடைய அரசாங்க செய்தி தொடர்பாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி இருக்கிறார். இவன் ஏஷியானட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய அந்த தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர், ராஜ்யசபா பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவன். கர்நாடகாவில் நிலம் வாங்கியதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கார். இப்படி பெரிய ஆள். இந்த ஆளுடைய சேனல் இருக்குல்ல ஏஷியானட், அதில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் தான் இன்றைக்கு VD சதீசன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு அதாவது செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இந்த VD சதீசன் சென்றிருந்தார் தேர்தலுக்கு முன்பு. அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில்
இப்போது நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாத்திலையுமே முதல் பாடலாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரளாவிலேயும் வந்தே மாதரம் பாடல் முதலாக இசைக்கப்பட்டது. பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்தே மாதரம் பாடும்போது நீங்கள் அந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் கூட ராகுல் காந்தியும் விஜயும் பாடாமல் இருந்தார்கள். க்ளோஸ்அப் ஷாட் போடும்போது நம்ம பார்த்தோம். அவர்கள் பாடாமல் உதட்டை மூடிக்கொண்டிருந்தார்கள். கவர்னர் மட்டும் ஆஹா ஓஹோ என்று பாடினார். ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வி டி சதீசன் முதலமைச்சராக பதவியேற்ற போது வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது என்பது மட்டுமல்ல, அவரும் அதை பாடினார் என்பது கூடுதலான ஒரு செய்தி. இப்போ நான் ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் பிரைசில் அழகியெல்லாம் வந்து இங்கே வந்து ஓட்டு போட்டாங்க, அப்படி அவங்க பேரில் ஓட்டு நடந்ததுன்னெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினாள், குட், சபாஷ். ஆனால் நீங்கள் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் மிகப்பெரிய மோசடி என்று சொல்கிறீர்கள், சரி. அசாமில் நடந்தது, அதுவும் மிகப்பெரிய தேர்தல் மோசடி, சரி. புதுச்சேரி, சரி. ஆனால் தமிழ்நாட்டில் தாவேக்காவினுடைய வெற்றியும் கேரளாவில் காங்கிரஸினுடைய வெற்றி மட்டும் எல்லாமே சரியாக நடந்துருச்சா? கரெக்டாக நடந்துருச்சா? இதில் தேர்தல் ஆணையம் எந்த விதமான மோசடியிலையும் ஈடுபடலையா? என்ன சார் இது? நீங்களும் வடை சுட ஆரம்பிக்கிறீங்களா என்ன? உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வடை சுடாதீங்க, தயவு செய்து வடை சுடாதீங்க. உங்களுக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு 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 இடத்துல ஒரு மாநிலத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் நீங்கள் அப்படியே அதெல்லாம் மறந்துடுவீங்களா? கடந்த காலங்களில் இந்தியாவில் கடந்த 11 வருடங்களாக தேர்தலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மோசடிகளை எல்லாம் அந்த கணத்தில் மறந்துடுவீங்களா? நீங்கள் தப்பு இல்லையா சார் இதெல்லாம்? அதனால தான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய மிகப்பெரிய கூட்டமைப்பு ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக இந்தியாவில் உருவாகி இருக்கிறது அல்லவா? அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க செக் வைக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் ஆணையம் இன்றைக்கி கிரிமினல் குற்றங்கள் செய்தால் கூட அவர்களை தண்டிக்க முடியாத அளவிற்கு மோடி சட்ட திருத்தத்தை செய்து வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் ஒரு நபருடைய வாக்குரிமை கூட நிராகரிக்கப்பட்டால் UAPA தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துவோம் என்று சொல்கிறார். அதனால தான் இந்த அளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் RSSம் பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து யாரோ இயக்கக்கூடிய சக்தி என்று பதறுகிறார்கள். இந்த பதட்டம் எல்லாம் இனி எடுபடப் போவதில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏனென்றால் நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் விவிபேட் ஸ்லிப்பும் EVMல பதிவான வாக்கு எந்திரங்களையும் முழுமையாக ஒத்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற சவாலை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. முடியுமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறார்கள். அப்படி என்றால் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த ரத்தன் கேல்கர் என்று சொல்லக்கூடிய நபர் யார் தெரியுமா? காங்கிரசினுடைய வி டி சதீசன் என்று சொல்லக்கூடிய முதல்வருடைய செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர். இவர் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய லெட்டர் பேடில் பாஜகவினுடைய சீல் வந்திருந்தது. எப்படிப்பா எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பேடில் தேர்தல் ஆணையத்தினுடைய இது பாஜகவினுடைய சின்னம் எப்படிப்பா வரும் அப்படிங்க? அது தவறுதலாக நடந்துடுச்சுன்னு சொன்னால்தான் இந்த ரத்தன் கேல்கர். அவர் தான் காங்கிரஸினுடைய ஒரு முதலமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அப்படியே நம்புவதற்கு இந்திய மக்கள் என்ன இளிச்சவாயர்களா என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.